2 நாட்களிலே 4ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த தயவுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நல்ல நாளிலே தியானிக்கும்படியாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 30 வசனங்களை இந்த நல்ல நாளிலே நாம் தியானிப்போம். அதில் விசேஷமாக 5ஆம் வசனத்திலே இயேசுனுடைய சகோதரர் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசுனுடைய சகோதரரே இயேசுவை விசுவாசிக்கவில்லை. இந்த 2 நாட்களிலே நாம் ஆண்டவரோடு கூட உறவு கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய முழுமையான விசுவாசம் அவரோடு கூட இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவானவர் இருக்கும் பொழுது அவருடைய சொந்த சகோதரரே அவரை விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்பது குறித்து நாம் கவலை கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் பேரிலே முழு விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். 2வது ஒரு காரியத்தை நான் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 30வது வசனத்திலே வேத வசனம் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினாலே ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. எதற்காக அவரை பிடிக்க வகை தேடினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், இயேசு தேவாலயத்திலே உபதேசிக்கையில் சத்தமிட்டு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் உபதேசம் பண்ணும் பொழுது சத்தமிட்டு உபதேசம் பண்ணினார். ஆகவே அவரை பிடிக்க வகை தேடினார்கள். எந்த இடத்துல? தேவாலயத்தில். இன்றைக்கு ஆலயத்தில்தான், நீங்கள் வழிபடுகின்ற ஆலயத்தில்தான் பிரச்சனைகள் வரும், வெளி உலகத்தில் அல்ல. ஆகவே இந்த 2 நாட்களில் இதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சிநேகிதர்களாய் நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தாமே தந்து இந்த உலக வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஆமேன்.